ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு முதிர்கனி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து விளையாடுங்கள. என்னடா இல்ல சாயங்காலம் போல போகல, அம்மா யாசிட்டு கிடக்கா. இந்த பையில தான் நிக்க மாட்டேக்கானுல, அங்க கூட்டு போக தானே. புயலுக்கு தடுப்பு மருந்து கொடுக்கணுமா, அதை கூட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டான். இல்ல போன மாசம் தான் கொடுத்துருக்கு, ஒயாமையில கொடுப்போங்க. நான் சொன்ன எங்க கேப்பா, அவங்க கொடுத்தாதான் விடுவேன். இல்ல புயல் என்னத்துக்கெல்லாம் அவனு ஒயாம கொடுத்துருந்தா, நான் மாமாட்ட கொண்டு விடு போ. மாமா தான் நல்லா பாப்பான்னு கொண்டு விடு போ. யாசிட்டு கிடப்போல, இல்ல மாமாட்டு போமா. தருமாமா வீட்டுக்கு போனா சரி வா போ. சரி உங்க அம்மா என்ன செய்தான்னு பார்த்துட்டு ஓடி வரேன். அவளை சமாளிக்கதான் எனக்கு பெரும் சமாளிப்பா இருக்குது. சரி உங்க அம்மாவை ஏமாத்தி விட்டுட்டு வரேன், சரியா? இல்லே நேரம் தெரியல பண்ணி நின்னுடுங்க, அப்பா வண்டி அங்க எடுத்துட்டு வந்துருதே. எப்படி இருந்த பைய எப்படி பயப்படுதான்? இல்ல உனக்கு வெக்கமா இல்லையால? உங்க மாதிரி என்னால இருக்க முடியாது, நான் என்ன பண்ணட்டும்? ஆமா நீங்க இன்னும் குளிக்கல? ஆமால அம்மா வெண்ணி போடுறதே நான் இன்னும் போடல. சரி இவன் நான் உங்களை குளிச்சாட்டி வச்சுட்டே போறேன். வேண்டாம் இந்த பயலுல கூட்டிட்டு போ, இங்க கலந்தா வம்பா போவானுவேன். வெண்ணி தானே நம்ம எல்லாம் ஊத்திக்கிடுது. வேண்டாம் நீங்க கீழே விழுந்துடக்கூடாது, நான் உங்களை குளிச்சாட்டி வச்சுட்டே போறேன். அம்மா வெண்ணி போட்டுட்டீங்களா? அடுப்புலதான் வச்சிருந்தா. சரி வாங்க நான் உங்களை குளிச்சாட்டி வச்சுட்டு போறேன். வாங்க குளிச்சுட்டா? சரி குளிச்சாட்டி இங்கே தூக்கி வச்சுட்டு போ. இல்ல இல்ல நின்னுங்க, தாத்தா மட்டும் குளிச்சாட்டி வச்சுட்டு வரேன். சரிப்பா இருங்க நான் தூக்குதேன். சரிடா. இல்லைங்க தண்ணி கிடக்கு வராதுங்க. எப்பா இருங்க நான் தூக்குதேன்ப்பா. இல்ல பார்த்து தூக்கல, அதான் கீழே போட மாட்டேன். இருங்க சோப்புங்க அந்த வச்சிருக்கா பாருங்க அம்மா. இருங்க நான் வேஸ்ட் கட்டி விடுதேன். போதுமாப்பா? இல்ல பின்னாடி முதுகுள்ள தண்ணியா இருக்கு போறல, இருங்க தொடச்சு விடுதேன். அதுக்கு நல்லா பூச்சி விட்டுரு. போதுமாப்பா? சரி அந்த பைலட்டை தூக்கி கொண்டு வச்சிரு. சரி பேர பிள்ளைல வாங்கல பார்த்துட்டாங்களே. நல்லா பாத்துருங்க, நான் அந்த துணியை மாத்தி வரேன். என் துணியெல்லாம் ஈரமாயிட்டு. இல்ல அப்படி இந்த குடிக்கிறதுக்கு காப்பி ஆயிட்டு வந்துடல. மாத்திர போட்டில காலையில போட்ட மதியம் போடணும். சரி இருங்க நான் காப்பி ஊத்திட்டு வரேன். இல்ல தாத்தா விட்டு எங்கேயும் போயிடாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், நீ போ. இந்த தங்க புள்ளிலா பொண்ணு தோற என்ன பேராண்டி? அம்மா கிடக்கு, அம்மா அம்மா அடிச்சுக்கல. என்ன வேலை போப்பானே தெரியல, புள்ளையில தான் போட்டு அடிக்க. என்னத்த சொல்ல? என் தங்க புள்ளிலா அம்மா அடிச்சா தாத்தா கிட்ட ஓட்டி வந்துருங்க. பச்சை பிள்ளைல அடிச்சுக்கா பாரு, என் தங்கமே என் தங்கம். இந்த புட்டு பாத்திரத்தை மேலதானே தூக்கி வச்சேன், அங்கதானே இருந்தது. என்னங்க என்னங்க என்ன உங்களுக்கு புட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா பிடிக்கும், மட்டும் அப்படி செஞ்சு தந்துருவோம் பாரு. இப்ப எதுக்கு அதை கேட்க? உங்களுக்கு புட்டை வச்சு தரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அது மேல இருக்குது, நீங்க எடுத்து தாங்க, நான் உங்களுக்கு எப்படி அவிச்சு தரேன்னு மட்டும் பாருங்களேன். சோதிக்காத கேட்டியா, ரொம்ப சோதிக்காத. காலையில 11 மணி ஆகுது, இன்னும் காலேஜ் சாப்பாடு எனக்கு தந்திருக்கேட்டி. அதுக்குதான் புட்டை வைக்கிறதுக்கு பாத்திரத்தை கேட்க. ஓ இனி எடுத்து கொடுத்து நீ மாவு பிசைஞ்சு அதுக்கப்புறம் அவிச்சு நீ எனக்கு தர. அதெல்லாம் 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிருவேன். அப்ப இவ்வளவு நேரம் என்னடி பண்ணுன? பிள்ளைகளுக்குள்ள துணியெல்லாம் கண்டுட்டு துவைச்சு போட்டேன். அது மட்டுமா பிள்ளைகளுக்குள்ள மருந்து இருக்கு பாருங்க, அது 2 பெட்டி இருந்துச்சு, அதை ஃபுல்லா உட்காந்து அடுக்கி வச்சிருக்கேன். தெரியாம தான் கேட்க, அந்த பையன் நல்லா தானே இருக்கானுவ, அதுக்காக இவ்வளவு மருந்து கொடுக்க. இனிமேல் நீ மருந்து டப்பால கைய வச்ச அதுக்கப்புறம் தான் இருக்கு. நான் அவள மருந்து கொடுத்த போய் தான் அவனுக்கு சளி பிடிக்காம இருக்குது. ஆமா நீ குடுக்கறதுல சளி வேணா பிடிக்காம இருக்கலாம், மத்தபடி அந்த பையனுக்கு வராத நோயே கிடையாது. இனிமேல் நீ மருந்து வாங்கு, அதுக்கப்புறம் தான் இருக்கு. பிள்ளை வளர்க்கறத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டான். வயிறு பசிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு கூடுடி. சரி இருங்க காபி போடட்டா? அது எப்படி உனக்கு கேட்கறதுக்கு மனசு வருது? புருஷங்கார பசியோட இருப்பானே. இப்ப கொஞ்சம் நான் கிச்சனை 2 கேட்க மாட்டேன். எங்க அம்மா எல்லாம் காலை 7 மணிக்கெல்லாம் எனக்கு தந்துருவாங்க. உதட்டியாவது வாங்கிடுவேன். நான் அதட்டவே வேண்டாம், பயத்திலே எல்லாம் முன்னாடி வந்துடும். இனி இருக்கிய அதட்டவும் முடியல, திட்டவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. இங்க பாரு, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த, நான் வேற ஏதாவது மாற்று வழி பார்த்துட்டேன் மத்துக்க. இன்னொரு கல்யாணம் பண்ண போய் அப்படிதானே? ஆத்தி போதும்பா, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நான் போடுற பாடே போதும். அப்போ இதுல இன்னொன்னு கல்யாணம் பண்ணி நான் சீரல் இருக்கா? வேண்டாம் தாயே, போதும். உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. இல்ல பேசாம நான் அந்த வீட்டுக்கு போயிடுவேன். அங்க போன செம்புலி அக்கா எப்படி கவனிப்போ தெரியுமா? எத்தனை நாள் கவனிப்பாவே? எத்தனை பேர் இருந்தாலும் கெட்ட பொண்ணாட்டி கவனிச்ச மாதிரி இருக்காது. அந்த லிஸ்ட்ல ஒன்ன சேர்க்காத. எல்லாரும் குறைச்சிட முடியாது, அந்த வீட்டுல தான் இருக்காங்க,
அதெல்லாம் புருஷன் மாதிரி நல்லா தான் கவனிக்காங்க. நீ மட்டும்தான் இப்படி இருக்க. அதனால ஒட்டுமொத்த பொம்பளைங்களும் சொல்லக்கூடாது. எல்லாரும் புருஷனுக்கு சமைக்கிட்ட கூட பரவாயில்ல, பிள்ளைகளுக்காவது நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. இந்த அதுவும் கிடையாது. அந்த பையில சாப்பிட்டு எவ்வளவு வேண்டிய ஆகுது. இப்பதானே சரளாக்கு கொடுத்தேன். செர்லாக்கு திங்கிற வயசு அவனுக்கு. இனிமே நீ செர்லாக்கு வாங்க, அதுக்கப்புறம் நான் இருக்கு. செம்பலியாக்கல்ல அந்த பையலுக்கு காலையிலே அந்த பருப்பு எல்லாம் போட்டு கிச்சடி மாதிரி ஒண்ணு செஞ்சு கொடுக்காங்க. அதுக்கப்புறம் கேழ்வரகு அதை இது நீ எப்படி கவனிக்காங்க தெரியுமா? இனிமேல் பிள்ளை ஓங்கிட்டு விட்ட பிள்ளை ஓஞ்சிரும். நாங்க கொண்டு விட போறேன். இங்க பாருங்க, எத்தனை பேர் வளர்த்தாலும் தாய் வளர்த்த மாதிரி இருக்காது. தொலைச்சு வந்தாச்சு. நீ வளர்க்கலடி, அப்புறம் என்ன பண்ண? அந்த பையன் என்ன பண்ணணும்னு தினமும் என்கிட்ட நீங்க இப்படியே சண்டை படுத்தி இல்ல. அத்தி அழுதுருவால. அத்தி நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே. சரி சரி அழாத அழாத. இல்ல, நீங்க எப்பவுமே என்ன இப்படிதான் குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. நான் செய்ய முடிஞ்சா விறுவிறுன்னு செய்ய மாட்டேன்னா. அப்படி ஒண்ணு இருக்கோ? இல்லடி தங்கம், அது கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிருக்கலாம். இல்லன்னா முடியாதுன்னு அது சொல்லலாம். நான் காலையில பிள்ளை அங்க தூக்கிட்டு போயிருவோம்ல. எனக்கு அங்க தூக்கிட்டு போனா நம்ம வீட்டு பிள்ளை நமக்கு தான் வளர்க்கணும். அதுவும் நம்ம வீட்டு தானே. இங்க இருந்தானே அங்க இருந்தானே எல்லாம் ஒண்ணுதான். 1 கிலோமீட்டர் தான் முன்ன பண்ணேன். இன்னொன்னு அங்கன்னா எல்லா கூடயும் பிள்ளைகள் வளர்றான், நல்லா சாப்பிடுதான். எனக்கும் நல்லா இருக்கு. அதான் அதெல்லாம் முடியாது. நீங்க இங்கதான் இருக்கணும். நீ பேராசப்படுறதுலாம் நல்லா தான் இருக்குது. ஆனா கவனிக்க மட்டும் சொல்ல. சரி, இனிமேல் எப்படி கவனிக்க மட்டும் பாருங்களேன். அப்படியா? ஆமா, எப்படி கவனிக்க மட்டும் பாருங்களேன். அச்சோ அழகு, அழகாதான் இருக்கா. இந்த கிட்ட தெளிவா பாப்போம். ஒண்ணு வேண்டாம், எனக்கு புட்ட வைக்கணும். நீ வச்சது வரைக்கும் போதும். வா. முடியாது. நீ வரட்டப்போ நான் வந்துட்டு போறேன். அப்புறம் நீ புட்ட வச்சதெல்லாம் போதும். இல்ல, உங்களுக்கு பசிக்கும். இல்ல இப்போ பசியில நின்னுட்டு செம்மையா இருக்கால. என்ன காலையில ரொம்ப அழகா இருக்க. பிள்ளைக்கு தடுப்பூசி போட போனோம்ல, அதான் பரவிட்டேன். ஓ, அது போட்டுக்கலாம், மெதுவா போட்டுக்கலாம். இல்ல, இன்னைக்கு தடுப்பூசி போட்டே ஆகணும். போடலாண்டி. அப்புறம் கிச்சன்ல வேற வேலை இல்ல. இல்ல, புட்ட வைக்கணும். அது மெதுவா வைக்கலாம். அப்படியே வாம போயிடலாம். சும்மா இருங்க, பிள்ளைங்க அப்பா கிட்ட நிக்கணும்டி. இங்க பிள்ளைகளுக்கு நான் செல்லா கொடுக்கணும். நேராயிட்டு என்ன விடுங்க. அதை கொடுக்கலாம், நீ முத வா. எங்க வேண்டாம், சொன்ன கேளுங்க. அதை என்ன விடுங்க. ஏன்டி? பாருங்க, பிள்ளைகள் நிக்காம அழுதுருவாங்க. என்ன விடுங்க. நான் இப்ப வெளியில போனாதான் அழுவானுங்க. அதுல எங்க அப்பா கிட்ட தான் நிக்கணும், பாத்துக்கலாங்க. வேண்டாம், நான் வரமாட்டேன். இப்படி விட்டுரும் பாரு. இங்க நான் புட்ட வைக்கணுங்க. நீ அமைச்சது வரைக்கும் போதும். அப்புறம் போலாமா? வா. வேண்டாம், விடுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? அத்தனால நல்லா திட்டுங்க. என்னக்கு நான் திட்டினேன்? அதெல்லாம் இல்லையா, இனி என்ன திட்டுவீங்க தெரியுமா? சந்தர்ப்பம் பார்த்து பழி வாங்குவான். சரி சரி, இனிமே திட்ட மாட்டேன்னா? இப்பதான் சொல்லுவீங்க, அப்புறம் எப்படி திட்டுவீங்க தெரியுமா? அதெல்லாம் திட்ட மாட்டேன்டி. சரியா? தங்கல்ல அழகு. அப்புறம் என்ன, பிள்ளைக்கு தடுப்பூசி பண்ணும். என்ன விடுங்க. எப்படிலாம் ஏமாத்துறா பாரு. பாரு, இதுக்கு மேல ஏதாவது பண்ண கிட்டு போயிடலாம் பார்த்துக்க. அதான் தெரியும்ல, நான் இதுக்கப்புறம் விட மாட்டேன்னு. ஆமா, சட்டை பிடிச்சது. அது வந்து பையில கூப்பிட்டு போறானுங்க, விடுங்க. அதெல்லாம் வர மாட்டான்டி. சரி வா, அங்க போலாம். வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, வா. போதும். பிள்ளைல கூப்பிட்டா போறானுங்க. அப்பாக்கு தெரியும், நீ வா. அப்ப இனிமேல் நீங்க என்ன திட்ட மாட்டீங்களா? உன்னை நான் எனக்கு திட்டினேன். எவ்வளவு திட்டுனீங்க தெரியுமா? சந்தர்ப்பம் பார்த்து போல நீ நழுவி போறதுக்கு தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒண்ணு இல்ல, அழகா மன்மதா. இதெல்லாம் நாளைக்கு போக மாட்டேன். அது என்ன பத்தி முதல் மன்மதன் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க மன்மதன்னா சந்தேகமா கேட்டு பாருங்க. அப்படியா? ஆமா. சொல்றது பாரு. ஆமா, போமா. இப்ப சொல்லுங்க, அங்க போகணுமா? வேண்டாம், இனிமேல போகல. போக கூடாது. போகல. நெத்தி முடி அழகு, முக்கழகு, கண்ணழகு. இப்பதான் எல்லாமே உங்களுக்கு அழகா தெரியும். மத்த நேரம் என்ன திட்டுறீங்க? ஏன்டி ரொமான்ஸா பேசும்போது எதுக்கிட்டி கடுப்பேத்துற? அப்போ இனிமேல் நீங்க திட்டக்கூடாது. என்னைய திட்டவே மாட்டேன்டி. இதுக்கப்புறம் பேசக்கூடாது. அப்புறம் விக்ரம்
அத்தி ஜாலி முடிஞ்சது. சத்தம் கொடுத்தாரு. அதாவது அவனுக்கு நீங்க இல்லாம முடியாது, உங்களுக்கு அவன் இல்லாம முடியாது. அது வந்து அது விக்ரம் வெளில வாடா, ஞாபகம் இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தான்? அடச்சே, அவனை என்ன இறக்கி விடுங்க. இல்லடி, அவன் என்ன தேடிட்டு போயிடுவான், நான் இல்ல நினைச்சு போயிடுவான். வேண்டாண்டி ப்ளீஸ்டி, நண்டிச்சிடாதடி. ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த லவ்வஸ் மாதிரி கொன்னுருவேன். இப்படியா ரெண்டு பேர் இருப்பீங்க? என்ன பண்ண, பிறந்தல இருந்து ஒன்னா இருக்கோமே. பேசாம நீங்க அவன் கூடயே இருந்துடலாம். அவனும் அப்படித்தான் சொல்லுமா. உங்கள விக்ரம் வாடா, நீ அது கொஞ்ச நேரம் போதும், வெளியில வா. ஐயோ அம்மா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட். அது எப்படி தெரியல, என்ன பத்தினது எல்லாம் அவனுக்கு தெரியுது, நான் என்ன பண்ணட்டு சொல்லி. அத சொன்னல, ஒட்டி பிறந்த காதலர்கள் ஓடுங்க சொல்லிட்டேன். ஏய் விக்ரம் வாடா. கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலாம் நினைச்சேன், ஓச்சிட்டானே. போங்க, அவருக்கு நீங்க இல்லனா முடியாது. போங்க போங்க. ராகினி, அவனை வெளியில அனுப்பு. வர வர நில்லு. அவனுக்கு உடனே வெளியில அனுப்ப மாதிரியா இல்லையா? ஐயோ இல்லன்னு சொல்லிடி அவன்கிட்ட. நீ இருக்காது எனக்கு தெரியும், நீ வெளியில வா. கிஷோர் நான் வீட்டுல இல்ல சொல்லிட்டேன். நம்ம வேலையை பாப்போமா? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம வேலையை பாப்போமாவா? கொல்லுங்க, முத என்ன இறக்கி விடுங்க சொல்லிட்டேன். முடியாதுடி, நீ வர போறியா இல்லையாடா? அம்மா, அந்த ரெண்டு பேருக்கு நர்ஸா வந்துட்டு நான் படுத்த பாடு இருக்கு பாரு. பேசாம அவன் கூடயே போயிருங்க, போங்க. இல்லடி, நம்ம வேலையை நம்ம பாப்போம். அழகா இருக்குடி, கியூட்டா இருக்கிய. மரியாதையை இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். டேய், நீ வர போறியா இல்லையா? உங்க அப்பனை கூப்பிடுங்கடா. ஜோலி முடிஞ்சது, வார நம்ம கொன்னுருவேன். சோப்பா, இவன் வேற கோபாயிட்டால. அப்புறம் அவனை ஏமாத்தி விட்டுட்டு வார. இங்க போயிடாத, இங்க நின்றுடி. மரியாதையை போங்க சொல்லிட்டேன். இங்க நிப்பியா, நான் எப்படியா சமாளிச்சுட்டு வந்துடுறேன். சரி போங்க. போயிடக்கூடாதுன்னா இங்கதான் நிக்கணும். நான் இப்போ வந்துடுவேன், அவனை எப்படியா ஏமாத்தி விட்டு வந்துடுறேன். என்னடா நீ அங்க பார்த்த வேலை போதும், உடனே கூட வா. இல்லடா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ போ, நான் ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன். நீ ஒரு வேலை எங்க பார்க்க வேண்டாம், நீ முதல்ல என் கூட வா. போட வாரேன், நீ வராம நான் இங்க போக மாட்டேன், தூக்கிட்டு போயிரு. மனே கால் செருப்பு தான் கிடக்கு, அடிச்சா வாடா. போட வாரேன்டா, மரியாதையா வந்துரு, அவ்வளவுதான் உனக்கு சொல்ல முடியும். இல்லடா, என் மகளுக்கு தடுப்பூசி போடணும். அதெல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம், தடுப்பூசி போடக்கூடாது. அதான் சொல்லிட்டாவில்ல, கிளம்பு வா. இல்லடா, நான் இன்னும் சாப்பிடல. ஒரு நேரம் நீ சாப்பிடல சித்திர மாட்டேன், வா. வரமாட்டேன் போயிரு, நீ வராம நான் போக மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். டேய், ஒழுங்கு மரியாதையா வந்துரு. ஏன்டா என் ஜீவனை எடுக்க? பொண்ணு மரியாதையா வந்துரு. இப்ப பேச ஆரம்பிச்சேன், தெரியும் அவனே. நீ வீட்டுக்குள்ளேயே கிடக்கும் போது எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி வேலை பாப்பேன்னு. ஒழுங்கு மரியாதையா வந்து, ஏற்கனவே இந்த பையன் வளரல, போ வா. இதுக்கு தான் வாழ்க்கையில ஃப்ரெண்டே வைக்க கூடாது. எத்தனை வாட்டி நான் இதை சொல்லியிருப்பேன். சரி, நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட்டு. இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, அது ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து நம்ம ரெண்டு புரிஞ்சுக்கலாம். நீ வா. அது சொல்லிட்டா, நீ யாரோ நான் யாரோன்னு ரெண்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பால்வாடி பையில மாதிரி சண்டை போட்டானோ பாரு. இல்ல நீ போ, நான் வரமாட்டேன், உங்களுடைய மேல சேர மாட்டேன். என் பொண்ணு உங்களோட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. உன் கூட நான் கெட்டு போயிடுவேன், மரியாதை போயிரு சொல்லிட்டேன். அதை என் கிட்ட வந்து சொல்லி பாப்போம். இல்லே, நீ ஏன் வந்துட்டா உனக்கு நல்லது. இல்ல நான் வரல, நீ போல. இல்ல நீ வராம நான் போக மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, வந்து தொலைல. போச்சு, அவ வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாள். என் கஷ்டம் தெரியாம இவன் வேற கொண்டுருவேன். மரியாதையா வந்துரு, வந்து தொலைல. அவனே மாதிரி ரெண்டு முடிச்சுக்கிட்டு நிக்கிப்பாரு. வாழ வண்டியை எடு, சீப்பு கொண்டு வந்திருக்கேன், வா. ஏலே, சீப்புல மட்டும் ரெண்டு பேரும் ஏறினியா? இப்பெல்லாம் உங்களை கூட்டு போக முடியாது, இன்னொரு நாள் வந்து கூட்டிட்டு போறேன். இல்ல முக்கியமான ஒரு வேலை, மாமா போயிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். உங்க அப்பனை தூக்கிட்டு போறேன். இல்ல வாழ, எங்க நான் நீ கூப்பிடுது? நீ ஏன் மைனர் மாப்பிள்ள சொன்னதா வருவீரா? ஆமல இப்படி பாடா படுத்த. இன்னைக்கு தான் நான் வீட்லயே இருந்தேன், உனக்கு பொறுக்காத. நீ பார்த்த வேலைக்கு நீ வீட்டை இருக்க வேண்டியதான். வாழ. என்ன என் பொண்டாட்டி கரெக்டா தான் சொன்னா, உன் கூட சேர்ந்தா நான் ஒரு நாள் உட்பட மாட்டேன்னு. ரோஹிணி தானே கரெக்டா சொன்னிருப்பா. என்கிட்ட சொன்னால என்ன சொன்னா, நீனும் அவனு சேர வரைக்கும் ரெண்டு பேரும் உட்பட போறதுன்னு சொன்னா. வாங்கிட்டு சொல்லிட்டாளா? ஊரே அப்படித்தான் சொல்லுது. சரி, இல்ல முக்கியமான ஒரு வேலை இருக்குல்ல. என்ன வேலை? பாத்துக்கு போமா. என்ன சொல்லுத? ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்கு. பாட்டின்னு சொல்லிட்ட பிறகு என்ன வேலை? இல்லை, நான் சொன்ன விஷயத்த முடிச்சிடல. இவளுக்கு ரெண்டு எப்பவும் பாரு ஏதாவது பிளான் போட்டாங்க. இவன் கரெக்ட் வேலை பார்க்கறத விட பாதி நேரம் இவன் கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா வீட்டுல பொண்ணு தான் இருக்காவளோ, அதையும் அவளை கேட்க என் முதுகெல்லாம் நேற்று பேஞ்சு போச்சுது. அதுக்கு தமிழ் இருக்கனால நாங்க வராம இருக்கேன். எனக்கு அடி வாங்கி கொடுத்துட்டு நீங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அது அந்த பவுலுக்கு இன்னும் போத தெரியல. இன்னுமா? அப்படி என்ன தமிழ கழட்டி கொடுத்த? கொஞ்சம் ஸ்ட்ராங் தமிழ. இப்ப என்ன ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறா. ஆத்தி
நான் இப்போ அவளை சமாதானப்படுத்த போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் அங்க போகணும். சீக்கிரம் வா. இங்க பார், அவளை சமாதானப்படுத்தும் போது எனக்கு அது வேணும், புரியுதா? சரி, நீ முன்ன போன தூக்கிட்டு வரேன். வீட்டுல வச்சிருக்க? ஆமா, கட்டில வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வரேன். நீ முன்ன போ. வேண்டாம், என்ன தூக்கிட்டு போ, எனக்கு கால் வெடிக்குது. ஏம்ல பொண்ணுல காலிலே மிதிச்சிட்டாம்ல. காலிலே வா. ஆமா, முட்டி போட சொன்னா போட்டேன், காலிலே நறுக்கு மிதிச்சிட்டான். அத்தி பயங்கர பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. குடும்பமே கொடுத்துட்டுல பொண்ணு ரத்தம் மிதிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படில நடக்க? எங்க எந்திரிச்சு சும்மா தமிழ நிக்க, பாடி ஸ்லாங்கு பேசப்பட்ட வீக்கு அப்படி தமிழ நின்றுட்டு இருக்க. சீக்கிரம் அதை கொண்டாட, அதை பிடிச்சா தமிழ எனக்கு கொஞ்சம் தெம்பு கிடைக்கும். இல்ல நீங்க 2 அடிச்சா வரைக்கும் உருப்பட வேண்டியதா? இல்ல நீ இவங்க இப்படி கலெக்டரால பார்க்க முடியும்? எனக்கு எதிரி வெளியில இல்ல, எங்க அப்பா தான் பத்தியா. எல்லா வீட்லயும் அப்படிதான். சீக்கிரம் வாடா. அன்னைக்கு இதுக்கு இப்படி ஒரு புள்ள. சீக்கிரம் எடுத்துட்டு வாழ. சரி சரி, என்ன தூக்கிட்டே போ. உருப்படமுல உருப்படம். உருப்பட 2 பேரும் உருப்பட மாட்டியல. எப்படி அறுப்பு கண்டம் கொடுத்தா பத்தியா? அவ கிடக்காளே, அவளுக்கு பொறாம. அம்மா, இந்த 2ஐயும் பிரிக்கவே முடியாது போலுக்க. தூக்கி சமக்கத பாரு. ஏகி சார் சாப்பிடுதியா? அது உன் புருஷனுக்கே கொடு. அதுக்கு 2 நாள் நம்ம பட்னி. இல்லட்ட மட்டும் பொங்கி தட்டிடுவா பாரு. கரெக்டா சொன்னடா. இருங்க, 2 பேருக்கும் ஒரு நாள் இருக்குது. இந்த 2ஐயும் பிரிக்க முடியாது. ஆனா ஒட்டிட்டுல கிடக்காண்டுவ. அது இதெல்லாம் பார்த்தா எனக்கு கடுப்பு வந்துரும். மரியாதை 2 ஓடிங்க சொல்லிட்டேன். எல்லாம் வீட்டுக்குள்ள தானே இருக்குன்னு. இரு, நான் எப்படி உன்னை தூக்கிட்டு போறேன் மட்டும் பாரு. வீட்டுக்குள்ள வருவியா? இருங்க, பாட்டிக்கு போனை போட்டு சொல்லுதேன். சாக்குனி வீட்டுக்கு தான் இருக்கா, நம்ம ஓடிடுவோம். தெக்கி சாரே, இங்க வாயே. போதும், உன் அண்ணங்க என்ன தூக்கி போட்டு மிதிச்சதே போதும். இப்ப நீ வேற என்ன அடிக்க போயாங்க. எங்க அண்ணன் அப்படி அடிச்சு உனக்கு இன்னும் ஓரமா வரலையே. அட மச்சான் எப்படி பேசுறான்னு. அவ கடக்கா. இருங்க, எங்க அண்ணன் கிட்ட போனை போட்டு சொல்றேன். அவங்க 2ஐயும் பிரிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு உண்டு அத்தனையும் நான் பாக்கேன். கையோல எப்படி இருக்கு பாரு. எனக்கு கடுப்பு கடுப்பா வருது. நீ வளைய தங்கம். நீ தாண்ட எச்செல்லாம். அம்மா, அண்ணா, நம்ம ஓடிடுவோம்டா. ஆமாடா, வெளியில பாத்துக்கலாம் வா, நம்ம ஓடிடுவோம். இன்னும் 2ஐயும் பிரிக்கிறதாவது. என்ன ஓட்டா வாடுதானுவ. இங்க தானே வரணும். வாங்க வாங்க 2 பேரும். சப்பா, முடியல. 2க்கும் பால் ஒண்ணுதான் இல்ல நினைக்க. இது கூட சொன்னால இது உருப்பட போறது இல்ல, இது கூட சொன்னால இது உருப்பட போறது இல்ல, 2 உருப்பட போறது இல்ல. அது 2 ஒண்ணா போயிருக்கு. அடுத்த பிரச்சனை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்களா? அத சமாளிக்கிறதுக்கு கிஷோர் இருக்கானே. ஐயா, உள்ள அவன் இருக்க தைரியத்தை இவ்வளவு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குதே. சேட்டை பிடிச்ச பையல. பாத்தியாட்டி எப்படின்னு? அத்தாடி எப்படி பாருங்கட்டி. பாருங்களேன். ஏட்டி, இது எங்கட்டி போய் முடியும்? யாருக்கு தெரியும்? நானே ரொம்ப சோகமா இருக்கேன். பாரு, எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அவன் பின்னாடியே போறான் பாரு. அத்தாடி அத்தாடி, என்ன நடக்க போற தெரியலையே. அதெல்லாம் அவ சுதாரிச்சுக்கிடுவா. எங்க அவளுக்கு சுதாரிப்பு இருந்த மாதிரி தெரியலையே. இல்லக்கா, அவ ரொம்ப உசாரி. அதெல்லாம் அவ பாத்துக்கிடுவா. இருக்குது பாரு, நானும் குத்தச்சி. என்ன பண்ணனு தெரியலையே. அவ இன்னும் ஃபாலோ பண்றத விடவே இல்லையா? எங்க விட்டுருக்கா? அவன் விடுத மாதிரி தெரியல. அத்தாடி, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அத்தாடி அத்தாடி. ஐயோ, நீ அவளை நம்பாத. நீ இங்க போ. ஐயோ, அவ வேற முட்டாள் மாதிரி முன்னாடியே போய்கிட்டு இருக்கா. அதானே, அவளுக்கு அறிவு இருக்கான்னு பாரு. அத்தாடி, எப்படி போறா பாருங்க. அம்மாடி. எனக்கு தெரியும், அவளா ஏமாற மாட்டா. அது எனக்கு தெரியும். அது எப்படி ஏமாறுவா? அத்தாடி, ஏ பாதவத்தி, ஏ பாவி மட்டும் எப்படி போறா பாரு. ஏடி, நீ உங்காடி போ. ஏன் அங்க அங்க போய்கிட்டு இருக்க? அவன வாராம்ல. அத்தாடி, இப்படி ஏமாந்து போறாளே. எனக்கு கஷ்டமா இருக்குது. ஐயோ, எத்தா இவ ஏமாந்துருவா போலுக்குதா. ஐயோ, பாதவத்தி, அவன் பின்னாடியே வாரான்னு தெரியுதுல. பிறகு எதுக்கு முன்ன முன்ன போறா? உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாதுடா. டிவி சீரியலை பார்த்து எப்படி பேசிக்கிட்டு இருக்கா பாருடா. உனக்கு இதானே பிடிக்கும். ஆனா இப்ப இவளை இப்படி அழுது பாப்பான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? மூழ்கி போய் உட்கார்ந்துருக்கா. எல்லாம் டிவியில மூழ்கி இருக்கு. கூட்டுட்டுப்பா. அம்மாடா, அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. அவகிட்ட பேசணும்டா. எங்க அவ டிவியை பார்த்து அழுதுகிட்டு இருக்காளே, அதை நான் பாத்துக்கிறேன். இப்படி ஏமாந்து போறாளே. ஏமாந்துறத ஏமாந்துறத அவளை
அவ பொண்ணை தாண்ட சொல்லுதா ஒண்ணு பத்துக்க என்ன ரொமான்ஸ் பண்ண விடாம கூட்டு வந்தல அதான் உனக்கு தண்டனை கபால் கோத்துல இருக்க பத்துக்க திரும்பாத. நான் எப்படி திரும்புவேன்? திரும்ப கூடாதுன்னு இருக்காளே நான் அதை சொன்னேன் அவ்வளவு உட்காந்து டீ பார்க்கும் போது உனக்கு தெரிய வேண்டாம் இப்ப சீரியல் வில்லிகளா உட்காந்து இருப்பாங்க இன்னைக்கு மட்டும் நம்ம பச்சங்க பலிக்காது அவளை பேசணும். ஐயோ ஐயோ அப்படி ஆயி போச்சு பாரு. இவனை இப்படி இருக்க வரைக்கும் ஏமாறதான் செய்வாளுவ அதெல்லாம் மாத்த முடியாது. இல்ல இல்ல ஏமாறக்கூடாது. திரும்பாத. நான் அதை சொன்னேன் சீரியல் வில்லிகளா உட்காந்து இருக்கு இன்னைக்கு ஒண்ணும் முடியாது சத்த கட்டாம இருடா நான் உங்ககிட்ட பேசணும்டா. அப்போ ஓம்பாடு இக்கோ என்ன ரொம்ப மும்பாம பாத்துட்டு இருக்கே எல்லாரும். அது என்ன கேக்க பாதவத்தி மவா தெரியாம ஏமாந்து போறான். அவன் பலமா பேசுதான் பாதவத்தி ஏமாந்து போறான். சரி அவன் பின்னாடி போறான்னு தெரியுது. இவன் விருட்டுல ஒண்ணு நடக்கலாம்ல. ஐயோ என்ன போதோ தெரியல பத்துக்கல. அது அவன் லவ் பண்ணதாம்ல. லவா அத இப்படி வரட்டுதானோ. டேக்கி சார் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா. ராணி காஃபி வேணும். அவ டீ பாத்துக்கிட்டு இருக்கான்ல. ஐயோ அண்ணி வேற. ராணி குடிக்க தண்ணி வேணும். அவ டீ பாத்துக்கிட்டு இருக்கான்ல நீ போய் கோரி குடி. ராணி என்ன குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாயா? இருங்க நான் இங்க என்ன நடக்க போதோ யாது நடக்க போதோன்னு இருக்கேன். உங்களுக்கு இப்பதான் எல்லாம் கேட்கும். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. கடுப்பு இதனால தொண்டை கவுது போ. அத சொல்லும்ல. மறைச்சாலும் பயப்படாத. அதி மறைக்காத. அத சொன்னோம்னா பயப்படாத. குடிக்கதான் எடுத்து வேணும்ல. அத சொன்னல இருங்க. மிரட்டினாலும் எந்திக்க மாட்டேங்காலே. இப்போ நான் இவளை இங்கேருந்து எப்படி தனியா கூட்டிட்டு போவேன்? ரொம்ப பேசினாலும் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. அழகா அப்பா வீட்டுக்கு கூட்டு போயிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். டேய் 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 ஐயோ இப்படி போய் ஏமாறுதானே ஏன்டா அவ பின்னாடியே போற? கூலிக்கு பத்தி இந்த விக்ரம் பிரபுலைக்கு எங்களா அவன் நம்மள ஏமாந்து போறான். மத ஏமாறது என்னமாவா தான் பின்னாடி வெளுத்து வாங்குவாளே. அவன் வீட்டு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். மேலுக்கா இல்ல விக்ரமே என்னக்கா சாப்பிடுவியா? ஏன்டா என்னால தந்தா காலையில என்ன வச்சாவா? அவ எங்க வச்சா இப்பதான் புட்ட வைக்க போறாளாம். என்ன மணி 12 ஆகுதே. ஆமா இங்கதான் அவிச்சிட்டு கூப்பிடுவா. நீ அப்படி ஒண்ணு மதியம் புட்டு திங்க வேண்டாம். இரு நான் சோத்தை போட்டுட்டு வரேன். இல்ல கிஷோர் உனக்கு எது வேணுமா? அவனுக்கு காப்பி வேணுமா? தொண்டை கவுதா. ஏங்க அத்தை போட்டு தந்துருவானே. போதத்தி கிச்சனுக்குள்ள போவா ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஒண்ணு வேண்டாம். நீ என்கிட்ட கேட்டியா? பத்துக்க நான் சீரியல் பார்க்கணும். வாங்க. அங்க வாடி. குசுக்கு குசுக்கா புது பாஸ்வேர்டு. இந்த குடும்பத்தோட புது பாஸ்வேர்டு. சோப்பா முடியல சொல்லும் போது நாராசமா இருக்குது. அது அப்படிதான் இருக்கும். ஆனா புதுசா இருக்குல்ல. இந்த வீட்டுல மட்டும் தான் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிய. சரி இரு. இல்ல இரு நான் சோத்து போட்டுறேன். வந்து உட்காரு வா. சரிங்கக்கா ஏக்கா என்ன குழம்பு? வழக்கம் போல வெண்டைங்க புளி குழம்பு தாமல. அதுக்கு புட்டு எவ்வளவோ பரவாயில்ல. அப்படி ஒரு ஆம்லெட் போட்டு வந்துருங்க. சரி இல்ல உட்காரு. இல்ல அப்புறம் சொல்லணுமா? பின்ன அப்பளம் இல்லாம நான் சாப்பிடுவேனா? அதானே. சரில இரு நான் போய் போட்டு வரேன். இல எடுக்கல அவகிட்ட போய் அடி வாங்குதான் பாரு. ஐயோ ஏன்டா அவகிட்ட போய் அடி வாங்குற? எல்லாம் உன் வீட்டு கதையெல்லாம் அப்படியே போடுதாங்க. ஆமா அப்படியே இருக்கு பாருங்களேன். என் வீட்டு கதை இல்ல பெருமாள் வீட்டு கதை இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட பாதி இவனும் மூழ்கிட்டானே. ரோஜினி உன்னை வெளுத்து வாங்குவல அப்படியே இந்த பிள்ளை வாங்குது பாருடா. என் வீட்டு கதையை எப்படி திருடி படமா எடுத்திருக்காங்க பாருங்கக்கா. எப்படி எடுத்து வச்சிருக்காங்க பாருங்கக்கா. சாரிடி வாயா. ஆமா இன்னைக்கு நீ டூட்டிக்கு போகல? என்னம்மா பர்சனல் லீவ். சப்பா நான் இன்னைக்கு லீவ் பிறக்கட்டு போட்டேன். பையன் உள்ள வரமாட்டேங்குதே. அம்மா அத்தி பொண்ணு திராத்த வந்துட்டாவ இருக்கணும் தெரியாம இருந்துட்டு போயிடணும். வாயா இப்பதான் டூட்டி முடிஞ்சு வரியா? ஆமாம்மா அது நைட்டு போயிட்டு இப்பதான் வரேன். சரி அக்கா உள்ளதா இருக்கா? சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கு போ. சரிங்கம்மா. ஐயா பொண்ணு தர அக்கா இங்க வா. கை கழுட்டு வா முதல்ல சாப்பிடு வா. சரிங்கக்கா. மாப்பிள்ள பையில வரலையா? அத்தி பார்க்காதமா நிக்கிறான்னு பார்த்தேன். அத்தன் கூப்பிட்டாவல. இல்லத்தா அப்பா கிட்ட என்னன்னு வெளியில தான் பார்க்கணும் போல இருந்தது. நான் தூக்கிட்டு வந்துருப்பேன் நினைச்சேன். சரி இருங்க நான் போய் தூக்கிட்டு வரட்டுமா? இருக்கட்டும் நான் விக்கிட்ட சொல்ல தூக்கிட்டு வருவான். நீங்க கச்சா ஆஃபீஸ்க்கு போலியா? இல்ல டேனில் போயிட்டான். சரி சாப்பிட்டீங்களா? அக்கா வைக்க போயிருக்கா. சரி என்ன மீனக்கா உம்மரமா டீ பத்த மாதிரி இருக்குது. ஆஹா குடும்பமே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நான் ஒருத்த மேல கேஸ் கொடுக்கணும்டா. என்ன கேஸ்? அநியாயமா அந்த பிள்ளையோட ஏமாத்திட்டு இருக்கான்டா. அது கூட தெரியாம அந்த பிள்ளை அவனை நம்பிக்கிட்டு இருக்கு பாத்துக்க. அப்படியா? ஆமாடா எனக்கு அழுகழுகியா வருதுடா. அச்சா இது ராணி அழுத மாதிரி இருக்குது. அது ஏன் மாமா கேக்கீங்க? அநியாயமா அந்த பிள்ளை ஏமாத்திட்டு இருக்கு. என்னமா பேசியே ஐஸ் வச்சுட்டான். அதனால உனக்கு அழுகையே வந்துட்டு. ஆமா மாமா அத்தை சொன்ன மாதிரி அவன் மேல கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும்.
சரி சரி அவனை பிடிச்சி உள்ள போட்டுருவோம். அல்லாத அல்லாத. சரிங்க மாமா. இன்னைக்கு நீ டூட்டிக்கு போலியா? இல்லண்ணே, இன்னைக்கு பர்சனல் லீவ் எடுக்கலாம், அதான் எடுத்தேன். தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அது வந்துண்ணே. சரி. இந்த வாழ்த்தமும் பண்ணலையா? இல்லண்ணே, நான் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போலண்ணே. சரி, ஒரு ரூமுக்கு வா. சரிங்கண்ணே. டேய், ஆதிரா பாத்தியாடா? அப்படி போகாம வருமே வீட்டுக்குள்ள. இனிமேல் யாரும் அவளை பத்தி நான் பேசக்கூடாது, புரியுதா? ஏமா அந்த பிள்ளை பத்தி சொன்னா மட்டும் கோவப்படுற? நீ கூட்டு வராம வேற யார் கூட்டு வருவா? என்கிட்ட கேட்டுட்டா போனா? என்கிட்ட சொல்லிட்டு போனா நான் போய் கூட்டிட்டு வரதுக்கு போனதுக்கு வர தெரியும். சரிடா, அவ சின்ன பிள்ளை, போய் கூட்டிட்டு வா போ. ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். இனிமேல் இந்த பேச்சை இந்த வீட்டுல யாரும் எடுக்க கூடாது. சின்னத்தி மீனா ரொம்ப பிடிவாதமா இருக்கா. இல்ல அவ காதா மரிக்கிட்ட இருக்கா, உனக்கு தெரியுதா தெரியலையா? சாக்கடைன்னு தெரிஞ்சுதானே உள்ள போயிருக்கா, போயிட்டு முங்கிட்டு வரட்டும். இனிமேல் யாரும் அதை பத்தி பேசக்கூடாது. அதான் சின்ன பிள்ளைன்னு தெரியும்ல. சாக்கடையில் உள்ளதுக்குமா சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைன்னு தெரியாது? சாக்கடைன்னு தெரியும்ல. பச்சை புள்ள கூட சாக்கடைன்னு தெரிஞ்சா பக்கத்துல போவாது. இவளுக்கு என்னடா ஆதிரா பேச்சை எடுக்க மாட்டேங்க. அது ஒரு லூசு முத்தமாதான் எங்க போகணும்னு கூட தெரியாம போயிருக்கு. ஏமா நீங்களும் இதை சொல்ல வேண்டியதுன்னு. என்ன சொல்ல சொல்ற? ஏற்கனவே ஒத்தி வாழ்ற வாழ்க்கைய கண்ணால பாத்துருக்கா. பார்த்ததுக்கு அப்புறம் அதே தப்ப செஞ்சு பாப்பேன்னு சொல்லி போயிருக்கவள நான் என்ன சொல்லணும்? இல்ல பொண்ணு ஒத்தியா இருக்கும். தான் புருஷன் எந்த இடத்துல குற்றமற்றவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பழித்திப்பேன்னு சொல்லி போயிருக்கா. நான் என்ன சொல்லட்டும்? எப்ப பழி வாங்குற என்ன வந்துச்சா அப்பமே உருப்படாம போயிட்டேன்னு தான் அர்த்தம். உருப்படாம போறவன் தான் பழி வாங்குவான், உருப்படாம போறவன் தான் பழி வாங்கிட்டு இருப்பா. நல்லா வாழணும், சந்தோஷமா வாழ்றவளுக்கு பழி வாங்குற என்ன வராது. சரிம்மா, ஒரு வாட்டி நீங்க போய் பேசி பார்த்துட்டு வாங்க. அத்தை போகாம இருப்பாங்களா? 2 வாட்டி போனாங்க. 2 வாட்டி போனாங்களா? ஆமா, தைய உள்ள மாறி போய் நிக்கலாம். போயிருக்கிறது யாருக்கிட்ட மாறாம இருக்க முடியுமா? மறுபடி ஃபாரின் கல்ச்சர்ல இருக்கா. என்ன நீ சொல்றீங்க? இவனுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை செய்வேன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காடா ஆதிரா. இவனுக்கு என்ன செஞ்சா பிடிக்காதோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவன் ஒன்னும் தப்பானவெல்லாம் கிடையாது. அப்பவும் 2 வாட்டி வீட்டு முன்னாடி போய் நின்று இருக்கான். எப்படியாவது பொண்டாட்டி முகத்தை பாக்கலான்னு போனான். அவ ஏன் எடுத்து கூட பாக்கல. அதான் அவனை இப்ப விட்டுட்டான். அத்தா முடியே வாழ முடியாதவா எங்க போய் வந்துருவா? அத்தையா பொண்டாட்டிக்கெல்லாம் கோயில் தான் கட்டணும். என் கூட எல்லாம் வாழுதானே. என் பொண்டாட்டிக்கு சமையல் மட்டும் தான் வராது. மற்றபடிலாம் என்ன நல்லா அனுசரிச்சு போவாப்பா. இவ்வளவு என்ன விட்டு போவே போவாத. இவ்வளவு நல்லா இருக்கு. இந்த வீட்டுக்கு கூட அவ்வளவு வரமாட்டான். நம்ம பொண்டாட்டி கேட்டுப்பா. ஒன்ன பார்த்து ஒண்ணு படிக்குதாமா புதுசா? அப்படிதான்டா, ஒத்திய பார்த்து ஒத்தி படிக்கா. என்னத்த சொல்லட்டும், நல்லா வாழணுங்கிற ஆசை இல்ல போலுக்கு. நான் வேணா பேசி பாக்கட்டுமாமா? பாசமும் அன்பும் காதலும் மட்டும் வச்சவனை கூப்பிட்டதுக்கே வரமாட்டேன்னுட்டா. நீ கூப்பிட்டு வந்துருவாளா? எந்த குற்றமும் தான் புருஷன் செய்யலன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சும் எருமாப்புல போய் இருக்கணும் என்னடா சொல்லி கூப்பிட்டு வர முடியும்? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்ப முடியும்? பட்டு தான் திருந்தி வரணும்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. பட்டு திருந்தி வரட்டும். அண்ணன் பாவலாமா தனியா இருக்கான். அந்த கஷ்டம் அவளுக்கு தெரியலையே. புருஷன் தனியா இருப்பானே, எத்தனை பேர் துணை இருந்தாலும் நம்ம இருந்த மாதிரி இருக்காதுன்னு அவளுக்கு தோணலையே. வெளியில அவன் நம்ம கூட என்னதான் சிரிச்சு பேசினாலும் ரூமுக்குள்ள அவ இருந்த மாதிரி இருக்குமா? அது அவளுக்கு தெரிய வேண்டாம். முட்டாள் அதிகா, முட்டாள் முட்டாள் முட்டாள். இப்பேற்பட்ட கூட வாழ்க்கை கொடுப்பனே இல்ல. மகான் மாதிரி புருஷன் கிடைச்சாலும் தீண்டி பார்க்காது. ஏமா மேர ஒருவேளை அவளுக்கு தனி கொடுத்தன போக ஆசை இருக்குமா? அதையும் கேட்டு பார்த்தான். சரி அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு போலான்னு கேட்டானே, அதுக்கும் இல்லன்னுட்டாளே. அதையும் பொண்ணு கேட்டானா? கேட்டான்டா. தனியா பொண்ணு ஆசை இருக்கா சொல்லு போகலான்னா. அவ அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. கோழுப்படுத்தவா. சரி, இந்த ஆதிராக்காவுக்கு என்ன ஆச்சுது? மாமா பாம்போல தவிச்சு விட்டுட்டு போயிருக்காரு. மீனாக்குட்டி, நான் பண்ணின கடத்தை தோச்சு போடு போ. சரிங்க அத்தை. அவன் யூனிஃபார்மையும் லேசா தோச்சு போடுறேன். சரிங்க அத்தை. பொண்ணு தரா அக்கா, இல்ல யூனிஃபார்ம் கட்டி போட்டுட்டியா? கழட்டி போட்டுட்டேன். சரி இடி, நான் போய் துணி தச்சு வரேன். ராணி வாரியா? சரி வாரேன். அதை தோச்சு போட்டு போ. சரிங்க மாமா. அத்தி பாத்தியா தமிழ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு? இன்னைக்கு என்னதான் நடக்குன்னு பாக்கணும் மட்டி. அவன் திருந்த மாட்டான். அங்க பாரு எப்படி போயிட்டு இருக்கான் பாருங்க. இல்ல விக்ரமே, ஏக்கா வா, நான் முட்டை பொரிச்சிட்டேன் வா. வர வர வர. அப்படியே அக்காக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுறா. சரிக்கா. மாப்பிள்ள எதை சாப்பிடுங்க. இருக்கட்டா, நீங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல இதை சாப்பிடுங்க. பண்ணி தரையை சாப்பிடுங்க. இருக்கட்டா போதும், நல்லா சாப்பிடுங்க. பொண்ணு தர என்ன சரைக்கிட்டா? எனக்கு கொஞ்சம் எங்கக்கா. விக்ரம் உனக்கு? இல்ல போதும். இல்ல விக்ரமே, கடைசி சோதனை பத்திரமா வச்சிருக்கேன். குட் தம்பினா இப்படித்தான் இருக்கணும். அத்தி தமிழங்க பாரு. நீ சம்பளி எனக்கு பாசிக்கிட்டி. இங்க வா. சரிடா, நீ போய் கொஞ்சம் படு போ. சரிங்கம்மா. அத்தி எனக்கு வயிறு பசிக்கு. மாமியாரே போய் சாப்பிடு போ. கிஷன் மாமா, என்ன உங்க துணி தாங்க, நான் துவைச்சு போடுறேன். என் ரூம்ல தான் கிடந்துச்சு, எடுத்துட்டு போ.